ஓகே, என்னோட விண்டோஸ் ஷேர் பண்றேன். நேத்து இந்த கிளைம் ஸ்டேர்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இந்த ரிகர்ஷன் யூஸ் பண்ணி டாப் டவுன் அப்ரோச் and then the memoization இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா இது வரைக்கும்? யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா இந்த ப்ராப்ளம் நீங்களே? ஓகே, அப்போ அதாவது எனி டவுட்ஸ் ஸோ ஃபார்? ஓகே, ஒன்றும் இல்லை போல இருக்கு. ஓகே, ஸோ நவ் இதே ப்ராப்ளத்தை இப்போ லைக் இப்போ இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன் இந்த சொல்யூஷனை. நம்ம இதே ப்ராப்ளத்தை இப்போ இந்த டாப் டவுன் இல்லை சாரி பாரம் அப் அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னா லைக் ஜென்ரலாக ட்ரைங் டு சால்வ் ஃபார் த லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்ளம் and then like generally there'll be a recursive call to recursive call இருக்கணுமான்னு கட்டாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். Not very sure about that, but generally like trying to solve for the largest value of the problem, the basically given input parameter, அதுல இருந்து then going deeper into the lower values and getting the answers. இந்த மாதிரி இதே வந்து பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா இதே டிபி அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இனிஷியலா. பட் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி n+1 வரைக்கும் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி தென் we just keep appending the keep appending சரி இப்போ இங்க நெக்ஸ்ட் வேல்யூ node, so next value will be like self dot இது வந்து இங்க ரிகர்சிவ் கால் இல்லை, அதனால இந்த டிபிங்கிற அரேயை வந்து லைக் we can keep it as a function member, function variable. ஓகே, ஸோ அதனால செல்ஃப் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்லி இஃப் இட் இஸ் அ கிளாஸ் மெம்பராக இருக்கும்போது தான் இந்த செல்ஃப் டாட்னு சொல்லி ரெஃபர் பண்ணோம். இந்த இப்போ வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணதுனால லைக் ஸோ we can just use it as a local variable within the function. Okay, so next value equal to dp of I minus 2 plus dp of I minus 1 plus dp of I minus 2, and then we can just append next value to the array. Place la simply return we can say return dp of n, or it will always be the last value in the array. Okay, so அந்த மாதிரி dp of -1 கூட ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த இந்த அரேல basically up to nth index we are going to இந்த values calculate பண்ணி ஆட் பண்ண போறோம். அதனால இந்த dp of n சொல்லி ரிட்டர்ன் பண்ணாலும் சரி, dp of -1 சொல்லி ரிட்டர்ன் பண்ணாலும் இட்ஸ் ரெஃபர்ஸ் டு த சேம் திங். சரி, இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் ஒரு லைக் வாக் த்ரூ பண்ணி பார்த்துருவோம் கொஞ்சம் குயிக்கா. லைக் சே ஃபார் த இன்புட் வேல்யூ 5 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இனிஷியலா we are declaring this, and then I வந்து
இனிஷியலாக 3 இருக்கும். அப்போ then dp of I minus 1 will be 2, dp of I minus 2 will be 1. So அது ரெண்டும் add பண்ணா next value will become 3. So basically now இங்க 3 append பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் next iterationல I will be 4. இங்க வந்து just previous 2 values essentially இல்லையா, 3 and 2 அதை add பண்ணா இது next value will become 5. அதை append பண்ணிடுறோம் இங்க. Next will be index will become 5. ஏன்னா that's why இங்க n plus 1 வரைக்கும் range செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெறும்னே லாஸ்ட் வேல்யூ n இருந்ததுன்னா it won't, the I will go up to n minus 1 தான் இல்லையா. ஸோ இங்க n plus 1 ரேஞ்ச் n வேல்யூ செட் பண்ணியிருக்கனால I will go up to 5. ஸோ இப்போ இது 5னா இது okay, basically the previous 2 values which will be 3 and 5 அதை add ஆயிடும். And then we append that to the array and then return here the last value which is the index of I, which is the answer 8. Yeah. So again இங்க dp name பண்றது is just a convention. இத மெமோன்னு கூட சில பேர் நேம் பண்ணுவாங்க, like because it's memorization essentially இங்கேயும் இல்லையா. But and then dynamic programming அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எசென்ஷியலா இல்லையா. ஸோ we are breaking down, இங்கேயும் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளமாக பிரேக் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணி லார்ஜர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால தான் இது அகெயின் this is the classic technique of dynamic programming. இப்போ இந்த ஃபார் லூப்ல like lot of people prefer actually in the for loop method over the recursion method. கொஞ்சம் பேருக்கு இந்த recursion இருந்தாலே வந்து லைக் கோடை சரியா ரீட் பண்றது அண்ட் இந்த மாதிரி டீபக் பண்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அண்ட் அகெயின் அனதர் ஆஸ்பெக்ட் வந்து லைக் ப்ரொடக்ஷன் கோட்ல I've read that generally it's not a good idea to have recursion in the production code. அது எதுக்காகன்னா நான் சொன்ன மாதிரி லைக் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி லைக் எனி டைம் தெர் இஸ் அ ரிகர்ஷன் ஒரு கால் ஸ்டாக் கிரியேட் ஆகும் மெமரியில். ஸோ மெமரியில் கால் ஸ்டாக் எப்போவுமே கம்ப்யூட்டர்ஸில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ லைக் எந்த ஃபங்க்ஷன்ஸ் what is the current function being called, the latest function being called, அது வந்து அந்த ஸ்டாக்ல டாப்ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து அதே நம்பர் திருப்பி அதே மெத்தடை திருப்பி கால் பண்ணதுனால சேம் மெத்தட் will keep getting appended into the call stack. And இப்போ இந்த input number if it is like sufficiently large, I think Pythonல by default call stack ஓட லென்த் வந்து 1000. And so இப்போ 1000க்கு மேல போயிடுச்சு இந்த கால் ஸ்டாக்கோட லென்த் அப்படின்னா லைக் கால் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு ஒரு எரர் will get caused. அந்த எரர் வந்து ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிடும் ஆக்சுவலா. ஓகே, ஸோ ஏன்னா ஸோ அது ஒரு ப்ராப்ளமும் இருக்கு இந்த ரிகர்ஷன் மெத்தட் யூஸ் பண்றதுனால. ஸோ அதனால ஜென்ரலா ப்ரொடக்ஷன் கோட்ல வந்து இந்த ரிகர்சிவ் மெத்தட் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ யா, அண்ட் இது ரீட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா இந்த ஃபார் லூப், சிம்பிள் ஃபார் லூப் பண்ணதா. அண்ட் தென் எசென்ஷியலி we are doing the same thing here, பட் ஆனா நமக்கு வந்து இந்த பாட்டம் அப் அப்ரோச்ல ஓகே இந்த லாஸ்ட் வேல்யூக்கு நமக்கு ஆன்சர் தெரியணும், பட் we start at the very bottom, like bottom values, like first ரெண்டு வேல்யூஸ் நமக்கு தெரியும், and then we keep going from there up to the next value, and then start solving for the smaller numbers and then get to the final one.
ஸோ இங்கே இன்னொன்று என்னன்னா லைக் ப்ராப்ளி வி டோன்ட் ஈவன் நீட் திஸ் 0 இங்கே ஆக்சுவலா. ஸோ அது 0 இங்கே தேவைப்பட்டுச்சு இண்டெக்ஸ் பார்க்குறதுக்கு. இங்கே எசென்ஷியலி நமக்கு வந்து லைக் இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த I-1ன்னு போகிறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஜஸ்ட் -1 அண்ட் -2ன்னு கூட போட்டுக்கலாம் இங்கே இல்லையா. பிகாஸ் பேசிக்லி கரண்ட் லாஸ்ட் வேல்யூ இந்த அரே அந்த இந்த 1 பிஃபோர் தட் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு இண்டெக்ஸ் சேவ் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை ஆக்சுவலாக. பட் யா நத்திங் டு ஒரி அபவுட் தட். அதனால பட் another important thing is இங்கே இப்போ முதல் இது வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இந்த 0 எடுத்ததுனால பேசிக்லி அந்த இண்டெக்ஸ் நம்பர் மாறி போயிடுச்சு. அதனால அதுக்கு பதிலாக இங்கே -1 கொடுத்துட்றேன். நான் இங்கே 0 இருந்ததுன்னா பேசிக்லி இப்போ DP(5) கரெக்டான வேல்யூவாக இருக்கும். பட் இங்கே வந்து 0 இல்லைங்கிறதுனால DP(-1) ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அந்த இண்டெக்ஸ் ஒன்று தள்ளி போயிடுச்சு எசென்ஷியலி. பட் யா எசென்ஷியலி அந்த அரேல இருக்க லாஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் போதும். that will be the correct answer. ஸோ இப்போ இதை சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இங்கே இப்போ இன்புட் வந்து 1 இருந்ததுன்னா இட் வில் ஸ்டில் ரிட்டர்ன் இங்கே 2. ஏன்னா DP(-1) ரிட்டர்ன் பண்ணனால மேபி இட்ஸ் ப்ரிஃபரபிள் டு ஜஸ்ட் கீப் தட் 0 வச்சுப்போம். இங்கே இது ஸ்டில் வி கேன் ஜஸ்ட் கண்டினியூ யூசிங் -1. இந்த -1 -2 யூஸ் பண்ணலாம். லைக் ஜஸ்ட் சிம்பிளி refers to the previous value and the one before that. Okay, so இப்போ ரன் சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ஒர்க் பண்ணுது. அண்ட் ஸோ இப்போ இதுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்ல முடியுமா? ஸோ பை நவ் நீங்களா லைக் எவ்வளோ வாட்டி இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை மெஷர் பண்ணியிருக்கோம். லைக் டக்குன்னு சொல்ல முடியணும் இல்லையா? இப்போ உடனே பார்த்தோன்னே ரைட், யூ ஆர் கெட்டிங் யூஸ் டு இட். யா தர்னிஷ் அண்ட் Nitin, how do you get O of n-1? Sir, actually, in for loop, the loop gets executed n-2 times, sir. Yeah, n-2 times. So then, time complexity n-1. Sorry, O of 1, sir. Happened. O of, yeah. So I thought like n-2 அப்புறம் அந்த 2 drop பண்ணிட்டு then we can say O of n இல்லையா? So it's just O of n. Okay, so அதனால என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், n-1 எப்படி வந்ததுன்னு சொல்லி. ஓகே, ஸோ either it should have been n-2 அந்த மாதிரி அதில் n2 லைக் இக்னோர் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ஸோ O of n சொல்லிடலாம். அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது? இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? Speak up, guys. Yeah, correct. Ramkumar and Nitin. O of n தான் இருக்கும். Yeah. Essentially இந்த அரேல எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா மேக்ஸிமம் will be n+1 வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ therefore it is O of n+1. அங்கே ஒன்று இக்னோர் கான்ஸ்டன்ட் ட்ராப் பண்ணிட்டா O of n வந்துடும். ஓகே, ஸோ
இப்போ இந்த பாட்டம் அப் அப்ரோச் இங்க ஒரு பியூட்டி என்னன்னா ஆக்சுவலா we can reduce the space complexity further down actually இந்த O of 1 n ல இருந்து O of 1 கொண்டு போகலாம். அது அந்த ஐடியாவும் கிட்டத்தட்ட லைக் அந்த கடென்ஸ் அல்காரிதம்ல பார்த்தோமே மேக்ஸ் கண்டிகுவஸ் அரே அந்த மாதிரி தான் ஆக்சுவலா. இங்க பாத்தீங்கன்னா we are always only reusing or like அந்த நெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு the previous value அதுக்கு முந்தின வேல்யூ ரெண்டு மட்டும் தான் தேவை, right? So we don't need to keep all of the values in the memory. We just need the last previous two values இல்லையா? ஸோ இப்போ நான் இதை கொஞ்சம் ட்வீக் பண்றேன். இப்போ இதை எடுத்துட்டு ஏ பின்னு ரெண்டு வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். 1, 2. ஓகே, அதுக்கப்புறம் இது ஓகே. ஸோ இங்க C equal to A plus B. ஸோ சிங்கிறது ஒரு புது வேரியபிள் which is basically the sum of like previous two variables. அதுக்கப்புறம் then we update A and B இங்க. ஸோ இங்க A will become equal to B and then B will be equal to C. ஸோ last two values ஆட் பண்ணி புது வேல்யூ கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் டூ வேரியபிள்ஸையும் லைக் இந்த இப்போ கரண்ட் லாஸ்ட் வேல்யூ is C and then our previous value is B இல்லையா? ஸோ அதுக்கு அப்டேட் பண்ணிட்டோம்னா then we don't even need that entire array of values. Okay, ஸோ இப்போ ஃபைனலாக வரும்போது இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஃபைனலாக பிஏ ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது பார்ப்போம். ஸோ அதே இன்புட் 5 எடுத்துப்போம். ஸோ ஆக்சுவலாக பி ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அந்த இன்புட் 1 இருந்ததுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணணும். அது மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கணும். மற்றபடி 2லேருந்து திஸ் கோட் வில் ஹேண்டில் எவ்ரி திங். ஓகே, இப்போ வந்து இன்புட் 5 எடுத்துப்போம். நான் இனிஷியலாக இண்டெக்ஸ் வந்து 3 இருக்கும். ஸோ சியோட வேல்யூ வில் பி equal to 3. Now we update A equal to current value of B, which is 2. And then B will be equal to the current value of C, which is 3. So next iteration 4 வரும்போது value C will become now 3 plus 2, A plus B, which is 3 plus 2. So அது 5 ஆயிடும். அப்புறம் இந்த வேல்யூ will become 3, இந்த வேல்யூ will become 5. essentially like இது அந்த போன சொல்யூஷன் தான், எக்ஸப்ட் நம்ம வந்து லாஸ்ட் 2 வேல்யூஸ் மட்டும் தான் மெமரியில் வச்சுக்க போகிறோம் எப்போவுமே. மற்ற வேல்யூஸ் எல்லாம் ஏற்கனவே டிஸ்கார்ட் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ வில் பி இன்புட் இண்டெக்ஸ் வந்து 5. ஸோ இது வந்து 8 ஆகிடும், இது 5 ஆகிடும், இது 8 ஆகிடும். ஸோ இங்கே ஃபைனலாக வரும்போது பிஏ ரிட்டர்ன் பண்ணிடலாம், விச் இஸ் 8. சிஏ கூட ரிட்டர்ன் பண்ணலாம் இங்கே. ஆனால் நான் சிஏ லோக்கல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதனால சி இட்ஸ் நாட் அக்சசிபிள் அவுட் சைட் த ஃபார் லூப். ஓகே, அதனால எனிவே பியும் சியும் இந்த ஃபார் லூப் எண்ட் ஆகும்போது ரெண்டும் ஒரே வேல்யூ தான். ஸோ அதில் எதை வேணால் ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, அதனால பிஏ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஸோ இன்புட் 1 இருந்ததுன்னா இங்கே நம்ம பிஏ ரிட்டர்ன் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக மட்டும் இங்கே n is less than 2 என்ன வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது பேசிக்கலி ஆர் யூ கேன் ஆல்சோ சே இஃப் n equal to 1 ரிட்டர்ன் 1 என்ன வேணா இங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுவும் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த கோடுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது?
டைம் காம்ப்ளெக்சிட்டி டசன்ட் சேஞ்ச், ஓ ஆஃப் என் தான், அதே ஃபார் லூப் தான் வச்சுருக்கோம். லைக் ஓ ஆஃப் எசென்ஷியலி ஓ ஆஃப் என் மைனஸ் 2. இங்கே எனிவே இங்கே 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் லைக் இது என் பிளஸ் இது என் தான் இருக்கும், என் தான் ஆக்சுவலாக இது ஐதர் என் பிளஸ் 1 என் பிளஸ் 2 டசன்ட் மேட்டர். ஸோ அண்ட் தென் வாட் அபவுட் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? இங்கே இப்போ இது ஓ ஆஃப் 1 பேசிக்கலி பிகாஸ் லைக் இங்கே இந்த 2 வேரியபிள்ஸ் மட்டும் தான் ஆக்சுவலாக, இந்த ஒரு வேரியபிள் அப்புறம் இந்த இந்த 3 தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ தெர் இஸ் இங்கே எந்த அரேயும் இல்லை, லைக் வேர் வி கீப் ட்ராக் ஆஃப் ஆல் ஆஃப் த வேல்யூஸ் இன் த மெமரி இல்லையா. ஸோ தட்ஸ் அனதர் பெனிஃபிட் இன் திஸ் பர்டிகுலர் கேஸில். மீன் இது எல்லா பாட்டம் அப் அப்ரோச்லையும் இந்த மாதிரி டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சேவ் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. பட் another, but in general, like one characteristic of in the dynamic programming values எல்லாமே வந்து like like next the sub problem solve பண்ணிட்டு நம்ம next வேல்யூ உண்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சால்வ் பண்ணிக்கிட்டே போகும்போது லைக் the previous values லைக் மிஞ்சி போனால் 1 or 2 levels ஆஃப் அந்த ப்ரீவியஸ் வேல்யூஸ் தான் தேவைப்படும், அதுக்கு மேலே மெமரியில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. So in general, you should be able to get to this O of 1 solution. Okay, that could be another advantage of this bottom up approach. Okay, அது இன்னும் வேற வேற இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அது இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி O of 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அரைவ் பண்ண முடியுதான்னு சொல்லி. ஓகே, ஸோ யா இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான். நம்ம like ஏற்கனவே சொன்ன மாதிரி there are formulas to get the Fibonacci number directly, math formulas, but அது ஞாபகம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. and ஞாபகம் வச்சிருந்தாலும் வந்து even if you are able to give that answer, like probably they will ask in the interviewers will ask you to solve using like இந்த மாதிரி like a different like if you cannot use the math formula அப்படின்னு சொல்லி. ஓகே, and மீன் அது ஞாபகத்தில் வச்சுருந்து கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த so it's very easy code இந்த மாதிரி எழுதுறது ஆக்சுவலா. once you இந்த 2-3 வாட்டி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். இது ஞாபகத்தில் இருக்கும். இது சரி, எனி கொஸ்டின்ஸ் இதை பத்தி? இது ஈஸியா இருக்கா இதை ரீட் பண்றது? ப்ராப்ளி லைக் கோட் easy to read கோடுன்னு பார்த்தா I would still say அந்த previous solution where அந்த மாதிரி டிபி அரேயை வச்சுக்கிறது வந்து probably easier to read code. ஏன்னா அது கிளியரா இருக்கு என்ன பண்ணது, என்ன இங்கே பண்றோம் அப்படி சொல்லி. இந்த மாதிரி கோட் நீங்க ப்ரொடக்ஷன்ல சப்மிட் பண்ணா they will like whoever is reviewing it will definitely will have கொஞ்சம் இது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் லைக் யூ கேன் ப்ராப்ளி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூசிங் கமெண்ட்ஸ் என்ன இங்கே நடக்குதுன்னு சொல்லி. பட் another thing is like இந்த இன்டர்வியூ டயத்தில் நீங்கள் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதை பற்றியெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்டாக திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் டூரிங் ரெகுலர் ஜாப்ல நீங்கள் வந்து இதை கோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றியெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. பிகாஸ் அதுக்கு இந்த மாதிரி கோட் இனிஷியலாக எழுதும் போதே ஆப்டிமைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து லைக் தே சே இட்ஸ் ப்ரீமெச்சூர் ஆப்டிமைசேஷன். ஸோ ஜென்ரலாக லைக் ஒரு லார்ஜ் ப்ரோக்ராம் எழுதிட்டா அதுக்கப்புறம் அதை வந்து there are tools called profilers. ஸோ அந்த ப்ரோஃபைலர்ஸில் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குன்னா ஸோ அந்த ப்ரோஃபைலர்ஸில் யூஸ் பண்ணால் இது கிளியர்லி டெல் யூ லைக் எங்கே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுது கோட் அப்படி சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து லைக் வேறெவர் யூ நோ தெர் இஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ, அதை எடுத்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் யூல் கெட் like much more bang for the buck. But at the same time இந்த மாதிரி basic data structures like in the benefits of the dictionary
இந்த மாதிரி லைக் பேசிக் டெக்னிக்ஸ் தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஜஸ்ட் you'll become like a easy practice for you to avoid too many performance issues. But அதே சமயத்தில் like daily ஒர்க்ல நீங்க கோட் பண்ணிட்டு இருக்கும்போது like you will not be spending time like thinking about oh is this poor performing like அப்படி சொல்லி like there will be some critical functions that you know இங்கே பெர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நீங்க வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் இன்டர்வியூ சுச்சுவேஷன்ல லைக் இது பேசிக்கலி லைக் அவங்க ஒரு நல்ல கம்பெனிஸ் இருந்தால் தே வில் ஜெனரலி லைக் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் திங்ஸ். பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. அண்ட் ஸோ லைக் யூஆர் ஏபிள் டு அனலைஸ் த கோட் and understand the code, what's happening in depth, and then அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அதெல்லாம். ஓகே வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் இந்த ஸ்டாப் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.